வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரிஷப் ஷெட்டி இப்போ டைரக்ட் பண்ணி நடிச்சிட்டு இருக்கிற படம் காந்தாரா சாப்டர் 1. இந்த படத்தை சுற்றி நிறைய விஷயங்கள் நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். காந்தாரா படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2022 ரிலீஸ் ஆச்சு. ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம், ஆனால் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சுது. இவ்வளோ கலெக்ட் பண்ணோம், இவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. குறிப்பாக இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. அதில் ரிஷப் ஷெட்டி அவருடைய ஆக்டிங் அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ காந்தாராவுடைய சீக்வலாக உருவாயிட்டு இருக்கிற காந்தாரா சாப்டர் 1, ஆக்சுவலாக இது சீக்வல் கிடையாது, ப்ரீக்வல். காந்தாரா கதைக்களம் நடக்கிறதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு கதைக்களம், ஒரு ஆரிஜின் ஸ்டோரியாக தான் இந்த காந்தாரா சாப்டர் 1ல் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் இந்த வருஷம் வர அக்டோபர் 2ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் டேட்டை முன்னாடியே மூவி டீம் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ காந்தாரா படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த படம் எடுக்கும் போது மூவி டீமுக்கு பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் வரல. எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக நடந்திருக்கு. ஸ்மூத்தாக படத்தை எடுத்து முடிச்சு ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அந்த படம் அமைஞ்சிருச்சு. ஆனால் இப்போ காந்தாரா சாப்டர் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சதிலிருந்து இப்போ வரைக்கும் பல பிரச்சனைகள், பல தடங்கள், உயிரிழப்பு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இந்த படத்தை சுற்றி, அதுவும் பேக் டு பேக் பெரிய கேப் இல்லாமல் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த மே ஜூன் இந்த 2 மாதத்தில் இந்த காந்தாரா படத்தில் வேலை செஞ்ச 3 பேர் பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க. அதுவும் இப்போ ரீசெண்டாக இந்த வியாழக்கிழமை ஜூன் 12 ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. கலாபவன் நிஜு அப்படிங்கிற ஒரு ஆக்டர். இவர் பேசிக்காக கேரளாவில் இவர் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அண்ட் ஆக்டர். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உன்னி முகுந்தனுடைய மார்க்கோ, மல்லிகாபுரம் இந்த படங்களில் நடிச்சிருந்தாரு. இப்போ இந்த காந்தாரா சாப்டர் 1ல் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங்கில் இருக்கும்போது, அதாவது ஷூட்டில் இல்லை, ஷூட்டிங்க்கு போயிருக்காரு. அங்கே இவங்க தங்கறதுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே இவர் இருக்கும்போது திடீர்னு இவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு. இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க, ஆனால் இறந்து போயிட்டாரு. இந்த காந்தாரா படத்தில் பணிபுரிஞ்சு இறந்து போன 3 பேரில் கலாபவன் நிஜு 2வது மலையாளி. முதல்ல இறந்து போனவரும் மலையாளி தான். அவருடைய பேர் எம்எஃப் கபில், கேரளா கோட்டயமை சேர்ந்த ஒரு நபர். இந்த காந்தாரா சாப்டர் 1 படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அவர் எப்படி இறந்து போனார் அப்படின்னு பார்க்கும்போது, ஷூட்டிங்கில் இருந்திருக்காரு. பக்கத்தில் ஒரு ரிவரில் குளிக்க போகலாம் அப்படின்னு இவர் போயிருக்காரு. அப்படி போகும்போது ஆறு அடிச்சுட்டு போய் அவர் இறந்து போயிட்டாரு. அன்றைக்கி நைட்டு தான் பார்த்தீங்கன்னா அவருடைய உடலை ரிகவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் அந்த நியூஸ் எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கும்போது, ஷூட்டிங்கில் தான் அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்தது. ஆனால் அதுக்கப்புறமா மூவி டீம் இல்லை, ஷூட்டிங்க்கும் அவருடைய இறப்புக்கும் சம்மந்தம் இல்லை, ஷூட்டிங்கில் எதுவும் நடக்கலை, ஷூட் பிரேக்கில், ஷூட் இல்லாத டைமில் அவராக விருப்பப்பட்டு பக்கத்தில் ரிவரில் குளிக்க போய் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் இது ஒரு கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருந்துச்சு. ஆல் இண்டியன் சினி ஒர்க்கர்ஸ் அசோசியேஷன் என்ன டிமாண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ஷூட்டிங்கில் இது நடந்ததா இல்லையாங்கிறத இன்னும் கிளியராக இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இறந்த நபருக்கு காம்பன்சேஷனாக அவருடைய ஃபேமிலிக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். அதே மாதிரி ஆர்டிஸ்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இவங்க சரியாக பார்த்துக்காம ப்ரொடெக்ட் பண்ணாமல் விட்டதுனால இந்த படத்தோடைய டைரக்டர் அண்ட் ஹீரோவான ரிஷப் ஷெட்டியும் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற ஹொம்பாலி ஃபிலிம்ஸ் இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும், எஃப்ஐஆர் போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில டிமாண்ட்ஸ் வச்சாங்க. ஸோ கபில் மே 6ஆம் தேதி இறந்து போகிறாரு. அவர் இறந்து போய் வெறும் 4 நாளில் மே 11ஆம் தேதி இன்னொரு கெட்ட செய்தி வருது. இதே காந்தாரா சாப்டர் 1 படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கிற கன்னட ஆக்டர் அண்ட் கமீடியன், அங்கே ஒரு ஃபேமஸ் போல, அவருடைய பேர் ராகேஷ் பூஜாரி, அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற நியூஸ் வருது. அவர் எப்படி இறந்து போயிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, மே 11 அன்னைக்கு சண்டே நைட்டு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு மெஹந்தி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்காரு. அங்கே இவரும் இவருடைய ஃப்ரெண்ட்ஸும் பயங்கரமாக டான்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே அப்படியே பார்த்தீங்கன்னா இவர் கீழே விழுந்து இறந்து போயிருக்காரு. மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ இவருடைய இறப்பும் ரொம்ப ஷாக்கிங்காக தான் எல்லாருக்குமே இருந்திருக்கு. இவர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த படத்தோடைய டைரக்டர் அண்ட் ஹீரோவான ரிஷப் ஷெட்டி அண்ட் அவருடைய ஒய்ஃப் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டுக்கு போய் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை மீட் பண்ணி ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கடைசி 2 மாசத்துல 3 பேர் இறந்து போயிருக்காங்க. என்ன இந்த படத்துல தொடர்ச்சியா உயிரிழப்பு நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இந்த படத்து மேல உருவாயிருக்கு. இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியும் நிறைய பிரச்சனைகள் இந்த காந்தாரா சாப்டர் 1 மூவி டீம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ போன வருஷம் நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டு ஷூட் முடிச்சுட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு 20-25 பேர்கிட்ட இருப்பாங்க போல, ஒரு மினி பஸ்ஸில் ஷூட் முடிச்சுட்டு திரும்ப போகும்போது அந்த பஸ் ஒரு விபத்துக்குள்ளாயிருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த நியூஸ் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பஸ் விபத்து ஏற்பட்டு அதில் 6 பேருக்கு பயங்கரமான காயம், அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஸோ அதனால மறுநாள் நடக்க வேண்டிய ஷூட்டை மூவி டீம் பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி தான் ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்தது. ஆனால் மூவி டீம் இல்லை, இது ஃபேக்கு, விபத்து நடந்தது உண்மைதான், ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த விபத்து நடந்தது. ஆனால் இது ரொம்ப பெரிய விபத்துலாம் கிடையாது, சின்னதாக நடந்த ஒரு விஷயம் தான், யாருக்கும் எந்த ஒரு அடியும் படலை, எல்லாருமே சேஃபாக தான் இருக்காங்க, நாங்கள் ஷூட்டிங்கை ஸ்டாப்லாம் பண்ணலை, மறுநாள் 6 மணிக்கே ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டோம், எல்லாரும் வந்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இந்த விபத்தை தாண்டி
தாண்டி இந்த வருஷம் ஜனவரி மாதம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் இந்த மூவி டீமுக்கு நடந்திருக்கு. ஒரு 23 நாள் பெர்மிஷன் வாங்கி ஃபாரஸ்ட் ஷெட்யூல் வந்து பிளான் பண்ணி ஷூட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ ஃபாரஸ்ட் ஷெட்யூல்லாம் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் எடுக்க விட மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட பவுண்டரி சொல்லிடுவாங்க, இதுக்குள்ளே தான் எடுக்கணும், இதுதான் உங்கள் லிமிட், இதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு. ஆனால் இந்த காந்தாரா மூவி டீம் வந்து என்ன பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட லிமிட்டை தாண்டிலாம் போய் இவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாரஸ்ட் சீக்வன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெடிப்பொருள்லாம் இவங்க யூஸ் பண்ணி அங்கே ஃபாரஸ்ட்டே வந்து சேதப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய லோக்கல்ஸ், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட டைரெக்டாகவே வந்து கேட்டிருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க. இந்த சண்டை வந்து ஒரு கட்டத்தில் வாய் தகராறாகி வாய் தகராறை தாண்டி பார்த்தீங்கன்னா அடிதடி சண்டையாகவே வந்து மாறி இருக்கு. அப்படி மாறின இந்த அடிதடி சண்டையில் ஊர் மக்களை சேர்ந்த ஹரிஷ் அப்படிங்கிற ஒரு பையனை இந்த க்ரூ மெம்பர்ஸ் பயங்கரமாக அடித்து அந்த பையன் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கான் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்தது. ஸோ இந்த இஷ்யூ நடக்கும்போது ஷூட்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த இஷ்யூலாம் சரியானதுக்கு அப்புறமா தான் மறுபடியும் ஷூட்டிங்கை வந்து ரெஸ்யூம் பண்ணியிருக்காங்க. இதோட நிற்கல, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூவி டீம் வந்து ஒரு பெரிய செட்டு ஒரு இடத்துல போட்டிருந்திருக்காங்க. ஆக்சுவலாக காந்தாரா படம் வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஆனால் இப்போ காந்தாரா சாப்டர் 1 வந்து அப்படி இல்லை, ஒரு பெரிய பட்ஜெட்டில் தான் உருவாயிட்டு இருக்கு, நிறைய செலவு பண்ணி தான் எடுக்கிறாங்க. அந்த வகையில் ஒரு பெரிய செட்டு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேட் வெதர் கண்டிஷன்ஸால் பயங்கரமாக வந்து டேமேஜ் ஆகி எல்லாமே நாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ ஷூட் பண்ண முடியல, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் செட்டு போட்டு தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அசம்பாவிதங்கள் இந்த படத்தை சுற்றி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே வருது. ஒரு படம்னு எடுத்துக்கிட்டோம்னாலே கண்டிப்பாக எல்லா படங்களையும் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் அந்த படம் தேட்டருக்கு வரும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக தேட்டருக்கு வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் கேஸ் தான். கண்டிப்பாக சின்ன சின்ன பிரச்சனைகளாவது வந்து இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு படத்தில் பல கெட்ட விஷயங்கள், பல பிரச்சனைகள் நடக்கும்போது என்ன இந்த படத்துக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனைகள் வருது, இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் சைன் ஒன்று கிரியேட் ஆகும். அதுவும் அந்த படம் வந்து ஒரு சாதாரண படமாக இல்லாமல் ஒரு கடவுள் சம்பந்தப்பட்ட படமாவோ இல்லை பேய் ஆவி சம்பந்தப்பட்ட படமாவோ இருந்ததுன்னா அந்த படத்தோடைய பார்வை எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பார்வை, ஒரு டாக்கு தான் இப்போ காந்தாரா சாப்டர் 1 படத்தை சுற்றியுமே போயிட்டுருக்கு. அதுவும் காந்தாரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பஞ்சுருளி தெய்வம் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி. அதுவும் இப்போ இவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிற காந்தாரா சாப்டர் 1 வந்து அந்த பஞ்சுருளி தெய்வமுடைய ஆரிஜின் ஸ்டோரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி முன்னாடியே நியூஸ் வந்துருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரியை வந்து இப்போ படமாக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் வருது, ஏதோ சரியில்லையே, தப்பாக இருக்கே அப்படிங்கிற ஒரு பார்வை அங்கே கன்னட இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்து சொல்லப்படுது. இந்த காந்தாரா சாப்டர் 1 படத்தை பிளான் பண்ணபடி இந்த வருஷம் கொண்டு வந்துருவாங்களா, அக்டோபர் 2 ரிலீஸ் ஆகிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்தது. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. படத்தை வந்து பாஸ் பண்ணி தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ டிலே ஆகாமல் கரெக்டாக எடுத்து முடிச்சிருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. ஆனால் மூவி டீம் வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அக்டோபர் 2 படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் வந்து போயிட்டு இருக்காங்க. ஒருவேளை டிலே ஆகிற மாதிரி இருந்தால் அதுக்கான நியூஸ் வரும். கண்டிப்பாக மூவி டீம் வேற ஒரு ரிலீஸ் டேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு எதுவும் சொல்லலை. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுமையாக நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இந்த காந்தாரா சாப்டர் 1 படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த படத்தை சுற்றி பல விஷயங்கள், இந்த சம்பவங்களை பற்றிலாம் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.